வீட்டு பால்லேருந்து எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு காய்ச்சின பாலை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதில் உள்ள ஆடையை தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அந்த ஆடையை தனியாக அப்படியே ஒரு ஸ்பூனெல்லாம் தள்ளி விட்டால் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு வாரம் சேர்ந்த பிறகு இவ்வளோ ஆடை இருக்கும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆடையில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும். தயிர் கொஞ்சோன்னு ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றி ஒரு நாள் வச்சுருக்கணும். ஒரு நாள் வச்சு மறுநாள் எடுத்து மறுநாள் உறைஞ்ச பிறகு இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு இதில் ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டியை போட்டு கொஞ்சம் நேரம் சுற்றணும். ஐஸ் கப் ஊற்றின பிறகு அதில் கொஞ்சம் ஐஸ் தண்ணி ஊற்றணும். ஐஸ் தண்ணி ஊற்றி இதை மூடி மிக்சியில் அரைக்கணும். ஒரு 2 நிமிஷம் அரைக்கணும். ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இதை திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி லேசாக திரண்டு வந்துடும். திரண்டு வந்தோன்னா பாத்திரத்தில் ஊற்றி வெண்ணெய் தனியாக எடுத்துக்கலாம். அடித்த பால் திரண்ட வெண்ணெயை இதில் ஊற்றிக்கணும். இப்படி கையை விட்டு கிளறணும்னா பாருங்க, இப்படி கையை வச்சு 2 ட்ரிப்பு கலரணுன்னா வெண்ணெய் தனியாக மோர் தனியாக வந்துருச்சு. இந்த வெண்ணெயை ஒரு இரும்பு கடாயில் எடுத்து அப்படியே காய்ச்ச வேண்டியதான். இப்போ இந்த மோர் வந்துருச்சுல, இந்த மோரை தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டு திருப்பி ஐஸ் தண்ணி ஊற்றி ஒரு சுற்றணும். அப்போ தான் இந்த வெண்ணெயில் உள்ள அசடெல்லாம் தனியாக வந்துடும். திருப்பி ஐஸ் தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி இந்த வெண்ணெயை நல்லா சுற்றி விட்டோம்னா இந்த வெண்ணெயில் உள்ள மோர்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்தோன்னா இந்த வெண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து நம்ம காய்ச்ச வேண்டியது. இப்போ மோர் தனியாக வெண்ணெய் தனியாக எடுத்துட்டோம். இப்போ இந்த வெண்ணெயை அடுப்பில் வச்சு காய்ச்சணும். அஞ்சு நிமிஷம் அப்படி வெண்ணெயை கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரும். கோல்டன் கலரில் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு சொல்ல நல்லா கோல்டன் கலரில் வரும். கோல்டன் கலரில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி நெய்யை தண்ணியை எடுத்து வச்சிடணும். வீட்டு பாலில் நெய் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் வந்தோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது நெய். இந்த கோல்டன் கலரில் இருக்கும் போதே இந்த நெய்யை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும். இது ஆறின பிறகு நல்லா குறுநலாக வந்துடும். 1 லிட்டர் பாலில் ஒரு வாரம் ஆடை எடுத்தோம்னா ஒரு 200 நெய் கிடைக்கும். நம்ம வீட்டிலே நெய் தயாரிச்சுக்கலாம். நெய்யெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டோம். இந்த பிறகு கோல்டன் கலரில் இருக்கா, இதை ஆறின பிறகு நல்லா மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா குறுநலாக வந்துடும். பிள்ளைங்களுக்கு தேவையான நெய் கிடைச்சிருச்சு. இது நம்ம கடையிலே வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் உள்ள பாலில் நம்ம நெய் தயாரிச்சிடலாம். ஆடை எடுத்து